3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இந்தியன் எஜுகேஷனே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட எக்கனாமியே வந்து க்ரோத் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா ஸ்டாப் மக்கப்பிங். அதாவது படிக்கணுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காமல் நார்மலாக அதாவது மக்கப் பண்ணி படிக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. அப்போதைக்கு மார்க் வரும். ஸோ அதோட க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து அதை வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் மீடியமா சரி தமிழ் மீடியமா சரி யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்கிறது இங்கிலீஷ் மட்டும் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம மேக்ஸிமைஸாக வந்து நம்ம லைஃப்ல வந்து மேக்ஸிமமான ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து பேஷனை நோக்கி போகாத, நீ வந்து எஜுகேஷன் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளோ பேருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு கேட்டப்பல ஒரு 100ல வெறும் 12% மட்டும் அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்க மீதி 88% பீப்புள் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணா பேஷனுக்கு சைட் பை சைடா வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து க்ரோத் ஆகி நிற்கும். ஸோ அப்படி இருக்கப்ப எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணலைனாலும் அது மூலம் அப்கிரேட் பண்ணி ஸ்கில் மூலமாகவும் லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணலானே சொல்றாங்க.